நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பன்னீர் மோமோஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மோமோஸ் அப்படின்னா ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக மோமோஸ் செய்யலாம். மோமோஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான சட்னி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 தக்காளியை நான் பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட மேல் தோலெல்லாம் நல்லா வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியை வெளியே எடுத்து வச்சு தோலை நல்லா எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தக்காளியை மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2-3 பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்திக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 4-5 வரமிளகாவும் 2 காஷ்மீரி சில்லியும் கலருக்காக சேர்த்திருக்கேன். இப்போ மசிச்சு வச்ச தக்காளியை இதில் நம்ம சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த சட்னிக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துனீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். 3/4 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வந்தவொடனே இதை நம்ம இறக்கிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட மோமோஸ் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ்க்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். கூடவே பாதி கப் அளவு மைதா மாவும் சேர்த்திக்கிறேன். இது நீங்கள் வெறும் கோதுமை மாவு வச்சும் செய்யலாம், வெறும் மைதா மாவு மட்டுமே வச்சு கூட நீங்கள் செய்யலாம். நான் ஆனால் மைதா மாவும் கோதுமை மாவு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த தடவை செய்ய போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக தான் பிசையணும். நம்ம பூரிக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவு ஒரு 1/2 hour ஊறணும். ஸோ அதனால் ஒரு பிளேட் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த டைம் கேப்பில் நம்ம மோமோஸ்க்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 5-6 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திடலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் 3-4 பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்தி 3/4 டீஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தோட கலர் மாறணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க, வெங்காயம் சாஃப்டானாலே போதும். இப்போ இது கூட ஒரு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். நம்ம கேரட் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. உங்ககிட்ட கேபேஜ் இருந்ததுன்னா கேபேஜ், கேப்சிகம் இருந்ததுன்னா கேப்சிகம், அது எல்லாத்தையுமே கூட இதில் சேர்த்திக்கலாம். கேரட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா தூள் எல்லாம் சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் நான் சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூட 200 கிராம் அளவு பன்னீரை நல்லா துருவி சேர்த்திக்கலாம். பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை நறுக்கி சேர்த்திக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அது கூட சேர்த்திக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோமோஸ்க்கான ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி மோமோஸ்க்கான மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருண்டைகளை சப்பாத்தி கட்டையில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச பன்னீர் ஸ்டஃபிங்கை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, அளவாக வச்சுக்கோங்க ஸ்டஃபிங்கை. நான் இதில் பண்ணுற மாதிரி நீங்கள் மாவோட ஓரத்தில் சாரீ ப்ளீட்ஸ் எல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இதில் 2 ஷேப்பில் பண்ண போகிறேன். ஒரு ஷேப்பில் பாதி மட்டும் நான் ப்ளீட்ஸ் எடுத்துக்குவேன், மீதமுள்ளதை அதோட அப்படியே சேர்த்திடுவேன். இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு மோமோஸ் கிடச்சிரும். இன்னொரு விதமாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபுல்லுமே அந்த ப்ளீட்ஸ் எடுத்துடணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு மோமோஸ் கிடச்சிரும். பாருங்க, இந்த மாதிரியான ஷேப்லையும் நம்ம மோமோஸ் செஞ்சிடலாம் ஈஸியாக. இதே மாதிரி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டைப்பில் மோமோஸ் குக் பண்ண போகிறேன். ஒன்று ஸ்டீம் பண்ண போகிறேன், இன்னொரு டைப்பில் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.
நம்ம ஃபஸ்ட்டு இப்போது மோமோஸை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் கூட ஆயில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது வேகிறதுக்குள்ளார நம்ம மோமோஸை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்ச மோமோஸை இதில் போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரைடு மோமோஸும் ரெடிங்க. இந்த மாதிரி மோமோஸ் நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஸ்டீம் பண்ண மோமோஸும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.